ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்பி மகாராஜ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு செய்ய போகிறோம் புடலங்காய் வச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு பசங்க சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டாலும் நம்ம தால் எப்படி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ நம்ம நார்மலாக ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரியும் தொட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு தட்டி போடணும். 2 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குட்டி தக்காளி சின்னதாக போட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா சுருளை வதங்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புடலங்காவை தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் தண்ணி சேர்க்கவே கூடாது. நம்ம போட்ட அந்த காய்கறி பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, ஆனால் உப்பு மட்டும்தான் போட்டோம். போட்டோடனே பாருங்கள் நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸில் வெந்துட்டு அதிலே தானாக தண்ணி விட்டுருச்சு. ஏன்னா இது நீர்ச்சத்து உள்ள காயன்றதுனால அதிலே தண்ணி வந்துடுச்சு வெளியில். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன முடி தேங்காய், சீரகம், 4 பல் முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புடலங்காய் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆல்ரெடி நான் 1 ஸ்பூன் சிறுபருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், 3 பருப்பும் கலந்து. ஸோ அது வெந்த பருப்பை இந்த காயில் போட்டுட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. ஊற்றினோம்னா நம்ம வந்து போட்டு சாப்பிட்ற மாதிரி திக்காக இருக்காது, செமி சாலிடாக அள்ளி சாம்பார் மாதிரி ஆகிடும். ஸோ அள்ளி ஊற்றுற மாதிரி நம்ம கரண்டியில் நிறைய. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க செய்யும்போது. அதை நம்ம கொஞ்சமாக வந்து ஜாரில் இருக்கிற அந்த மசாலாவை எடுத்து இதில் ஊற்றிடலாம். பருப்பு ஊற்றின ஒரு 2 3 நிமிஷத்துக்கு பிறகு. ஸோ இது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நெய் விட்டோம்னா எல்லாருக்கும் நெய் விட்டால் பிடிக்காது கூட்டில். ஸோ நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நெய் விட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக நமக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.